ஸ்ரீமத் பாகவதம் 91ஆம் பகுதி. கண்கள் சிவக்க சினத்துடன் தனது ஆயுதமான கோடரியையும் வில் மற்றும் அம்புகளையும் எடுத்து கொண்டு புறப்பட்டார். கார்த்தவீர்யார்ஜுனனிடம் சென்று அவனை போருக்கு அழைத்தார். தன்னை எதிர்க்க வந்த அவனுடைய படைகளை புயல் வேகத்தில் பாய்ந்து நிர்மூலப்படுத்தினார். கார்த்தவீர்யார்ஜுனன் மிகுந்த கோபத்துடன் பரசுராமருடன் போரிட்டான். இருவருக்குள்ளும் கடுமையான யுத்தம் நடந்தது. இறுதியில் கார்த்தவீர்யார்ஜுனனின் 1000 கரங்களையும் தனது கோடரியால் துண்டித்தார் பரசுராமர். அவனுடைய தலையையும் வெட்டி வீழ்த்தினார். காமதேனுவை மீட்டு கொண்டு இரத்தம் சொட்டும் தன் கோடரியுடன் ஆசிரமத்திற்கு திரும்பினார். ஜமதக்னி முனிவர் அதை கண்டு பதைபதைத்து போனார். தவறு செய்து விட்டாயே பரசுராமா! ராஜ்யத்தின் காவலனாக இருந்து மக்களை காக்கும் மன்னனை போய் கொன்று விட்டாயே! இதனால் பெரும் பாவமல்லவா வந்து சேரும் என்றவர், க்ஷத்ரியனை கொன்ற பாவம் தீர வேண்டுமானால் நீ தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டும். உடனே புறப்பட்டு செல் என்று ஆணையிட்டார். தந்தையின் சொல்லை தட்டாதே பரசுராமர் அப்போதே தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு சென்றார். அவர் யாத்திரை முடித்து திரும்பிய போது ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. கார்த்தவீர்யார்ஜுனன் மன்னனை கொன்றதினால் மிதமிஞ்சிய கோபத்தில் இருந்த அவனுடைய புதல்வர்கள் தந்தையின் மரணத்திற்கு பழி தீர்த்து கொள்ள துடித்து கொண்டிருந்தனர். பரசுராமர் இல்லாத சமயத்தில் ஆசிரமத்திற்கு வந்தவர்கள் அவருடைய தந்தை ஜமதக்னியை கொன்று ஆத்திரத்தை தீர்த்து கொண்டார்கள். தந்தையின் மரணமும் தாய் ரேணுகா தேவியின் பொட்டிழந்த அலங்கோலமும் பரசுராமரின் மனதில் அக்னியை மூட்டியது. வனத்தை சுட்டரிக்கும் பிரளயத்தீயை போல் சென்றவர் கார்த்தவீர்யார்ஜுனனின் மகன்கள் அனைவரையும் கோடரியால் கொன்று தீர்த்தார். அப்போதும் சினம் அடங்காதவராக ஆணவம் கொண்ட க்ஷத்ரிய குலத்தை 21 தலைமுறை வதைப்பேன் என்று சபதமிட்டார். அதை செய்து முடித்தார். 91ஆம் பகுதி நிறைவடைந்தது.